श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् குருபரம்பராயே நமः. இதுக்கு முன்னாடி அவ அத்வைதிகள் சொன்ன சில ஆக்ஷேபங்கள் லட்சணையா சொல்லலாமே, பிரம்ம பதமே பரமாத்மாவை லட்சணையா தான் சொல்றது அப்படின்னா அவ கேள்வி கேட்டா அதற்கு சமாதானம் சாதிச்சு லட்சணையே வராது, முக்கியார்த்தம் இருக்கச்சே லட்சணையே எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லி சமாதானம் சாதிச்சுட்டார். அதன் பேரில் இப்போ சரி பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மான்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறோம். அது திருக்கல்யாணங்களோடையது அப்படின்னு சொல்றீங்க, சரி அதை கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த பிரம்மன்றது எது அது அப்படின்னு பரதேவதா பாரமியத்தை நிரூபிக்கணும். பரதேவதா பாரம் எது பரதேவதை, அதனுடைய பாரமார்த்தியத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அது ஆரம்பிக்கிறார். நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கு இப்போ விசாரம் ஆரம்பிக்கணும். இது 2-3 ஸ்லோகங்கள்ல வரும். பிரம்மசப்தார்த்தத்துக்கு லட்சணையா அல்லது முக்கியார்த்தமா அப்படின்லாம் இருக்கிறதுலாம் ஒண்ணு இருக்கட்டும். ஆனா சாகார பிரம்மத்துலதான் வரும். அது கூட எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, சாகாரம் ஒரு ரூபத்தோட கூடினதுதான் சொல்லியிருக்கோம். அந்த ரூபம் கூட எப்படிப்பட்டதுன்னாக்கா நாராயண சப்தத்தோட கூடினது. நாராயண சப்தத்துலதான் அது முடியணும். எப்படி இதை சொல்றீங்க? சூத்திரகாரர் என்ன சொன்ன, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசான்னு சாதிச்ச பிரம்ம சப்தம் தான் பிரயோகம் பண்ணிருக்க, நாராயண சப்தத்தை அவர் பிரயோகமே பண்ணல. ஆனால் பிரம்ம சப்தத்தை தானே பண்ண. அப்படி இருக்க பிரம்மன் பொதுவா சொல்லிட்டு போங்களேன். அவாவா எது பரதேவன் நினைக்கிறாலும் அதை நினைச்சிட்டு போட்டுமே. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானாரும் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சாதிச்சார். இங்க அகில பௌன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு அங்க இருக்கு. அங்க எப்படி சமாசம் சொல்றது திருச்சி சொல்லணும் முடியும். அகில பௌனங்கள் அவைகளுடைய ஜன்ம சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அனுப்பிரவேசம் நியமனம் இவைகள்லாம் யாருக்கு லீலையா இருக்கோ அந்த யாருக்குன்னு சொல்லச்ச பிரம்மத்துக்குன்னு சொல்லணுமா அல்லது நாராயணனுக்குன்னு சொல்லணுமா ஸ்ரீனிவாசனுக்குன்னு சொல்லணுமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு அதுக்கு சுவாமியினுடைய திருவுள்ளம் பிரம்மத்தை தான் சொல்றது, பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளம். அதனால அனைத்து பிரபஞ்சத்திற்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமா இருக்கிறது எதுவோ, லீலையா இருக்கிறது எதுவோ, எதுக்கு லீலையா இருக்கோ அது பிரம்மம். அந்த பிரம்மன் தானே அங்க சொல்லியிருக்க. பாஷ்யகாரர் பிரம்மணி அப்படின்னு சொல்லிருக்க. ஸ்ரீனிவாசே பிரம்மணி, ஸ்ரீனிவாசன் என்கிற பிரம்மத்தினிடத்தில் அப்படின்னு சாதிச்சுட்ட. அதனால இந்த பிரம்மனே எடுத்துன்னு போலாமே. இதை விட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டு எதுக்கு நீங்க பிரம்மத்தை விட்டுட்டு நாராயணன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு? இன்னொரு விஷயம், உபனிஷத்தே சிருஷ்டி பிரகரணங்கள்ல என்னென்ன சொல்றக்கு, சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு சொல்றது. சச்சப்த வாக்கியமான ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ, பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் நீங்க சொல்றது பிரம்மன் தான் அக்ரே, அக்ரேனாக்க சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மம் தான் இருந்தது. சாந்தோக்கியோபனிடத்து சத்து என்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியது இருந்ததுன்னு சொல்லிட்டு, இதுவோ பிரம்மன் சொல்லக்கூடியது இருந்தது அப்படின்னு சொல்றது வேதாரண்யம். இப்போ பிரம்மன் சத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரகதாரண்யம்ன்றது ஆத்மாவா இதம் அக்ர ஆசி ஏகமேவே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து
ஆத்மாதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே ஆச்சரமணிகால் சொல்லும் பொழுது ஏகோகவை நாராயண ஆதி அப்படின்னுட்டு அது சொல்லிட்டு போயிடுச்சு. ஏகோகவை நாராயணாதி, நாராயணன் தான் இருந்தான். அது மட்டுமல்ல, அதர்வ இதுலயே சொல்லச்ச ஏகோஹி ருத்ரோ ந த்விதீயாத சஸ்தே ந த்விதீயாய சஸ்தே. ருத்ரன் தான் இருந்தான் மொத்தன், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுத்து. ஸ்வேதாசுவர்ணமோ நசந்து நச்ச அசத்து சிவையேவ கேவலஹ, சிவன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப பாருங்க, ஒரு இடத்துல சிவனை சொல்லிச்சு, ருத்ரன்னு சொல்லிச்சு, நாராயணன் சொல்லிச்சு, ஆத்மா சொல்றதுக்கு, பிரம்மான்னு சொல்றதுக்கு, சத்துன்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, கிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே அப்படின்னு சொல்றது. கிரண்ய கர்ப்பன் சதுர்முக பிரம்மா அவன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இத்தனை சப்தங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இத்தனை சப்தங்கள் சொல்லப்பட்டிருச்சு. இத எப்படி சொல்றது? பரமாத்மா யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விரோதம் வரதா இல்லையா? நீ எதைதான் சொல்ல முடியும் உங்களால? இதுதான் நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி வருது. அவளே ஆட்சேபிக்கிற, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒவ்வொரு கல்பத்துல ஒவ்வொன்னு எடுத்துட்டு போட்டுமே. ஒரு கல்பத்துல சச்சப்த வாக்கியம், இன்னொரு கல்பத்துல பிரம்மசப்த வாக்கியம், இன்னொரு கல்பத்துல ருத்ரசுத்த வாக்கியம், இன்னொன்னுத்துல நாராயண சுத்த வாக்கியம், எப்படி இருந்துட்டு போட்டுமே. அதனால ஒவ்வொரு கல்பத்திலையும் உபாதான காரணம் வேற வேற, நிமித்த காரணம் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. அது மாதிரி அவ கேட்கிறா. அப்படி கிடையாது. சூத்திரக்காரர் எது பிரம்மம் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு சூத்திரக்காரர் என்ன பண்ண, ஜன்மாத்யஸ்ய அப்படின்னு சொல்லிட்டார். ஆதிசப்தத்தினால லயம், ஸ்திதி, சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இதெல்லாம் எவனிடமிருந்து வருகிறதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்யந்தி சம்பியந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க பிரம்மன்றது ஒண்ணுதான் தேர்றது. அதனால இது பல பல இருந்ததுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரம்மா இருந்தது, அடுத்த கல்பத்துல நாராயணன், அதுக்கு அடுத்த கல்பத்துல ருத்ரன், அதுக்கு அடுத்த கல்பத்துல பிரம்மா, இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு போனோம்னாக்க அப்போ இது இன்னும் கியூ அடிக்க முடியும், அல்லது ஒவ்வொரு கால வேதத்தினாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சணம் சொல்லியிருக்காரு சூத்திரக்காரர். சர்வ காரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். அனைத்து காரணமா இருக்குது, எல்லாவற்றுக்கும் காரணமாக எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அப்படி சொல்லும் பொழுது நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாக்க லட்சணம்ன்றது அசாதாரண ஆகாரமா இருக்கணும். எனக்கு சொல்ல வேண்டிய லட்சணம் 10 பேருக்கு அன்வயிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது லட்சணமே கிடையாது, அது பொதுவான சத்தமா போயிடுறது. பொதுவான ரூபம். மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டான், மனுஷன் எப்படி இருப்பான்னு 2 கால் 2 கை இருப்பான், அவன் பேசுவான், அவன் சிரிப்பான், யோசிப்பான் அப்படின்லாம் சொன்னான்னாக்கா அப்போ மனுஷன் அப்படின்னு சேரும். நாராயணி எப்படி இருப்பான், 2 கால் 2 கண்ணு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எல்லா மனுஷருக்கும் தானே இருக்கு. அது மாதிரி இப்ப ஜன்ம காரணத்துவம், அதாவது சர்வ காரணத்துவம், இதுதான் லட்சணம். அது பிரம்மத்துக்கும் உண்டு, நாராயணனுக்கும் உண்டு, பிரம்மாவுக்கும் உண்டு, ருத்ரனுக்கும் உண்டு, இந்திரனுக்கும் உண்டுன்னு சொன்னான்னாக்க அப்போ அந்த லட்சணம் எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடுமே. அசாதாரண ஆகாரம் தான் லட்சணம்ன்றது. அசாதாரணமா இருக்கணும். நம்ம சொல்ற லட்சணம் அவனுக்கு உண்டிதான் பொருந்தி இருக்கணும், அது இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. அதுதான் லட்சணம். அதனால சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம், ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னா சொல்லிருக்காரு. நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னா காலபேதேன பின்ன பின்னமா இருக்குது, வேற வேறையா இருக்குது.
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க சொன்னாக்கா அது எப்படி வரும் அது? ஏன் அப்படின்னாக்கா இந்த காலத்துல நாராயணனுக்கு காரணத்துவம், இன்னொரு காலத்துல இன்னொருத்தருக்கு காரணத்துவம் சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னாக்கா பிரம்ம சப்தார்த்தம் என்னன்றத சண்டை வந்துடும். இப்ப பிரம்ம சப்தார்த்தம் எதுன்னா கேள்வி கேட்டுருப்போம். நாராயணனா, ருத்ரனா, சதுர்முகனா அப்படின்னு கேட்டு இருப்போம். அப்படி இருக்குச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரம்ம சப்தார்த்தம் அன்வயிக்கும்னு சொல்லிட்டாக்க அது விரோதம் வந்துடும். அதனால இந்த ஸ்ருதிக்கும் விரோதம். எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஜாயந்தே அப்படின்னு இருக்கே அந்த வாக்கியத்துக்கும் விரோதம் வருது. அதே மாதிரியாக சூத்திரகாரர் சொன்னாரே ஜென்மாத்தியஸ்து எதகான்னுட்டு அந்த இதுக்கும் விரோதம் வருது. அதே மாதிரி வியாசரே பாகவதத்துல ஜென்மாத்தின்னு ஜென்மாத்தியத்தை ஏதாவது ஆரம்பிச்சிருக்கார். அப்படிலாம் லட்சணம் சொல்லிருக்கார். பெருமாளே என்ன சொல்லிருக்கார்? அகம் சத்வஸ்தா பிரபவஸ்ததா அப்படின்லாம் சொல்லிருக்கார். நான் தான் இந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாகவும் லயஸ்தானமாகவும் இருக்கேன் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதுக்கு விரோதம் வந்துடும் அது. அதனால ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு அர்த்தமானது ஒரே ஒரு வஸ்துவில தான் முடியும், பல வஸ்துக்கள்ல வர முடியாது. அதனால நீங்க காலபேதேன அந்தந்த கல்பபேதேன இன்னொருத்தருக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்றது தவறான வாதம். அது மட்டும் இல்ல, சூர்யா சந்திரம சௌதாத யதா பூர்வமகல்பயது அப்படின்னு சொல்றது. இந்த சொல் பரமாத்மாவானவன் சூரியன் சந்திரன் முதலான எல்லாத்தையும் யதா பூர்வம் அகல்பயது எப்படி முன்னாடி இருந்ததோ அந்த மாதிரி சிருஷ்டித்தான் அப்படின்னு இருக்காது. அதனால சிருஷ்டி ஒரே ரூபமா இருக்கணும். ஒத்தனே பண்ணச்சேதான் ஒரே ரூபமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் விபரீதமா போயிட்டு இருக்குமே அது. அதனால இந்த காரண வாக்கியங்கள் பிரம்மத்தை சொல்லும், சத்த சொல்லும், ஆத்மாவை சொல்லும், அதே மாதிரி நாராயணனை சொல்லும், ருத்ரனை சொல்லும், சதுர்முகனை சொல்லும், எல்லாரையும் சொல்லும். இப்படி சொல்லும் பொழுது அத ஒரே வாக்கியமா பண்ணணும், ஐக்கிய கண்டியம் பண்ணணும். ஒரே அர்த்தத்துல எப்படி வருமோ அந்த மாதிரி அதுக்கு சமன்வயப்படுத்தணும். இப்ப சதுர்முகன் ருத்ரன் இவெல்லாம் கூட படிக்கப்பட்டிருக்குதே அது. அதனால நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க அதுக்கு அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா இதெல்லாம் அவாந்தர சிரஷ்டத்வம். நமக்கெல்லாம் பிரஜாபதிகள் கேள்விப்பட்டிருக்கோம். காஷ்யப பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவாள்லாம் கூட சிருஷ்டி பண்ணினவாதான். சதுர்முக பிரம்மா சிருஷ்டி பண்றாரு. இதெல்லாம் நிறைய பேர். விஸ்வாமித்திரர் சொன்னார், அந்யம் இந்திரம் கரிஷ்யாமி லோகோ வாசியாத் அனிந்திரகா அப்படின்னு. இன்னொரு இந்திரனையும் நான் சிருஷ்டிச்சுடுவேன், அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் சிருஷ்டிப்பேன் அப்படின்னு தன்னுடைய தப்போபலத்தினால அதனால சிருஷ்டிக்க முடிஞ்சது. கடைசியில் அது திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அதனால இவெல்லாம் அவாந்தர சிரஷ்டாக்கள், மத்திய அவெல்லாம் பண்றவாது. நாமளே இருக்கோம். நான் என்ன பண்றேன், என்னால் ஆனது பூனல் பண்ண முடியும். என்னால பூனல் நூக்கிறேன், பூனல் நூத்து அதை இழைக்கிறேன், இழைச்சி அதுக்கப்புறம் அதை இது பண்றேன், முறுக்கிறேன், பிரம்மக்கருக்கு சேர்க்கிறேன், பிரம்ம முடிச்சு போட்டு பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அது என்னால பண்ண முடியும். இந்த விஷயத்துல அவாந்தர சிரஷ்டாவாதான் அடியேன். என் கிரகணி இருக்கா, இவ நிறைய விதமான தலையை பண்ணுவா, அது அவ ஒரு சிரஷ்டாதான். இதெல்லாம் அவாந்தர சிருஷ்டின்னு பேரு. மத்தியில வரக்கூடிய சிருஷ்டிகள் இதுக்கெல்லாம் கூட அந்தராத்மாவா எம்பெருமான் இருக்கான்னுட்டு நம்ம சித்தாந்தம். அதனால அவாந்தர சிருஷ்டியை பண்ணுகிறவர்கள் இவர்கள். அத சொல்றதுலதான் இதெல்லாம் உத்தேசம். அதனால சர்வ ஜெகத்காரணத்தோன்றது கிடையாது. வாழ்க்கை அனைத்து ஜெகத்தையும் பண்ணுகிறவர்கள், சிருஷ்டிக்கிறவர்கள் அப்படின்றது கிடையாது.
அதனால அவாந்தர சிருஷ்டியை பண்றவா அப்படின்ற அர்த்தத்துல கொண்டு போகலாம். அல்லது சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவத்து அப்படின்ட்டு சூத்திரகாரர் சாதிச்சிருக்காரு. இந்திரனை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்திரனை பிரதர்த்தனன் உபகாரம் பண்ணான். தேவாசுர யுத்தத்துல பிரதர்த்தனன் இந்திரனுக்கு உபகாரம் பண்ணான். அதனால இந்திரன் ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரன் கேட்டான், உனக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், மனுஷியாளுக்கு எது ஹிததமமா, பாத்துக்கோங்க ஒரு பதம், ஹிததமமா எது இருக்குமோ, ரொம்ப ஹிததமமா எது இருக்குமோ மனுஷியாளுக்கு, அத எனக்கோசரம் நீயே வரிச்சிடு, நீயே வரிச்சிடு அப்படின்னுட்டு இந்திரனை பார்த்து பிரதர்த்தனன் சொன்னான். ஒரு ராஜா அவன் சொன்னான். உடனே இந்திரன் சொன்னா, மாம் உபாசுவே அப்படின்னு சொன்னான். என்னை உபாசிப்பாயாக, என்ன உபாசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்திரன். இப்போ என்னை உபாசின்னு அவருக்கு சொல்லலாம். அவன் கணக்க சர்வசக்தன், எல்லாத்தையும் பண்றதுக்கு அவன் இதுவா இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு பிரதர்த்தனன் உபகாரம் பண்ணணும்? அவனையும் ஜெயிச்சிருக்கலாமே. அப்படிப்பட்டவன் என்னையே உபாசிச்சுன்னு சொல்லிட்டான். அதற்கு பதில் சூத்திரகாரன் சொல்ற, சாஸ்திர திருஷ்டியாக உபதேசோ வாமதேவவது. சாஸ்திர திருஷ்டி, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா சர்வாந்தரியாமியா எம்பெருமான சொல்றது. இப்ப நான் என்ன சொன்னாலும் சரி, அகம் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப கூட சொன்னேன், அதை போனால் நோப்பேன், போனில் இழைப்பேன், சன்னவதியாக்கி அதை முறுக்குவேன், சேர்த்து சேர்ப்பேன், நான் சொன்னேன். இந்த நான்ங்கிறது கூட சரி, நம்ம அதீனம் இல்லை. அந்த நான் அப்படிங்கிறது கூட பரமாத்ம பர்யந்தம் போகணும். சர்வகத்வா அனந்தஸ்ய சயேவாக அவஸ்திதா. இது பிரகலாதாரம். அனந்தரானவன் சர்வகத், எல்லா இடத்திலையும் உள்ள பொண்ணு இருக்கான். அதனால் நான் தான் அவன், சயேவ அகம் அவஸ்திதா, அவன் தான் அவனா இருக்கேன் அப்படின்ட்டு பிரகலாதாரன் சொல்ற வார்த்தை. இதை ஜோதினா உதாரிச்சிருக்கேன். அதனால திருபா உபன்யாசனா என்ன சொல்லுவார். அதனால நான் இருக்கேன், நான் சொன்னாக்க பரமாத்ம பர்யந்தம் போறது. அந்தர்யாமி தான் சொல்றதா அர்த்தம் வரணும். நம்ம உபாசனம் பண்ணச்சே கூட ஆத்மத்துவ உபாசன அதிகரணம்னே ஒரு அதிகரணம் இருக்கு. 4ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல 2வது அதிகரணம் ஆத்மத்துவ உபாசன அதிகரணம். அதுல எப்படி உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ற ஆகாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அங்க பதில் அகம் பிரம்மாஸ்மி அப்படிதான் உபாசனம் பண்ணணும். நான் பிரம்மமா இருக்கிறேன் பொதுவா இருக்கும், மேம்போக்கா பார்த்தாக்க. ஆனா சித்தாந்த பிரகாரம் நான் அப்படின்னா அந்தர்ஞான பர்யந்தம் போகும். அந்தர்ஞான பர்யந்தம் போகும். என்னை சரீரமாக உடைய எம்பெருமான் அப்படின்ற பர்யந்தம் போகும். இதுதான் சாஸ்திர திருஷ்டியாக உபதேசம் வாமதேவர்கள் சொல்றது. அதனால இந்த மாதிரி அவாந்தர சிருஷ்டிகளை பண்றதுக்கு இவெல்லாம் உபயோகப்படுறான். அவாந்தர சிருஷ்டியை அவன் பண்றான். பிரம்மா, தோர்முக பிரம்மா, மீறி இருக்கிற பிரஜாபதிகள் இவெல்லாம் பண்றான். அதுக்கெல்லாம் மூல காரணம் பெருமாள் அவளுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான். இது அவாந்தர சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கறதுனால அவ பண்றாளே தவிர்த்து சர்வஜகத் சிருஷ்டின்றது அவ பண்ணலை. 2வது என்னன்னாக்கா சமாதானம், சர்வந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான். இந்த அந்தர்யாமத்தை கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இந்திரன் சொல்லச்சே தனக்கு அந்தர்யாமியான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் அங்க பண்ணிக்கணும் அப்படின்னு அங்க சொல்றக்கே சொல்றாரு. அதனால அந்த அந்தர்யாமி விவட்சையினால இத மாதிரி இது சொல்லப்படுறது. ஆக இதுதான் கிரமம். இது இப்ப என்ன இருக்கு, சத்துனோ பிரம்மன்னோ ஆத்மானோ எத்தனையோ பதங்கள் இருக்கலாம். அந்த பதங்கள்லாம் கூட இந்த மாதிரி அர்த்தத்துலதான் வருது. இப்படிதான் அர்த்தம் கொண்டு போகணும். எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பர்யந்தம் போகணும். பரமாத்ம பர்யந்தம் அனைத்து சப்தங்களும் போகிறது.
அதனால இந்த வாக்கியம் சொன்னோம். சரி, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமே. இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறாவா, பகவான் அந்தர்யாமி, பரமாத்மா அந்தர்யாமி, ஒரே ஒரு व्यक्ति தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவே சந்தோஷமே. அந்த व्यक्ति நாராயணன் இப்படி நீ சொல்லுவேன்? நாராயணன் சொல்ல வேண்டாமே. ருத்ரம் தான் நாராயணனுக்கு அந்தர்யாமின்னு சொன்னேன். அல்லது இரண்டு கற்பம் தான் நாராயணனுக்கு அந்தர்யாமி, சிவனுக்கு அந்தர்யாமி, எல்லாருக்கும் அந்தர்யாமி. ருத்ரமா சிவனும் வந்துட்டு போட்டோம். அது நாராயணன் தான் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு பதில் ஒண்ணு சொல்றாரு. நம்ம சித்தாந்தம் இருக்கா? நம்ம சித்தாந்தம்னா அவளும் முத்தம் இருக்கணும், முத்தத்தை தான் ஆகணும். அப்பய தீட்சர் என்ன பண்ண, விஷ்ணு சகஸ்ரநாமம் அது மாதிரி எந்த எந்த நாமாக்கள் இருக்கோ பெருமானுக்கு, அது அத்தனையும் சிவபரமா பண்ணாங்க. எல்லாம் பண்ணிட்டு வந்த, எல்லாம் முடிஞ்சது. ஆனா நாராயண பதத்தை ஒண்ணும் பண்ண முடியும். நாராயண இருக்கு பாருங்க, தானா அந்த மூர்த்தஞ்ச நகாரம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. அந்த நா இருக்கு பாருங்க, அது எங்க வரும்னாக்க பரதேவதைய சொல்ற இடத்துலதான் வரும். அதுவும் பேரை சொல்ற இடத்துலதான் வரும். சம்ஞான்னு பேர், பேரை தான் சொல்லுவாங்க. இப்ப சிவன், ருத்ரன், இரண்யகர்ப்பன் அப்படின்னா சொன்னாக்கா அது பேரை சொல்லாது, அர்த்தத்தை சொல்லும். ருத்ரன் அப்படின்னா அழகவன் ருத்ரன், சிவன் மங்களகரமானவன் ருத்ரன், சிவன் அப்படின்னு வரும். இரண்யகர்ப்பன் அப்படின்னா சொர்ண ரூபமா இருக்கிறவன், சொர்ணமயமா இருக்கிறவன், சொர்ணம் மாதிரி ஜெயிக்கிறவன் அப்படின்னா அர்த்தம் வரும். இப்போ நாராயணன் சொன்னாக்க நம்ம சொல்றோம் நாராஹா அயனம் எஸ்ய, அல்லது நாராயணம் அயனம் அப்படின்னா தத்புருஷம் பகுரீகி அதெல்லாம் வச்சு சொல்றோம். இது சம்பிரதாயத்துல வரும். மனுஸ்மிருதியும் சொல்லிருக்க. அதெல்லாம் இருந்தா கூட பொதுவா நாராயணன் அப்படின்னு சொன்னாக்க அந்த நகாரம் இருக்கு இல்லையா, நாராயண, அந்த நாமானது மூணு சொல்லினா அது சாட்சாத் எம்பெருமானையே கூறும். அது பேரதான் கூறும். அது பேரதான் குறிக்கும், வேற எதையுமே அது குறிக்காது. அதனால அந்த நாராயண சப்தத்தை அவரால் அசைக்க முடியல அப்பை தீட்சிதரால். எனக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே இந்த நாராயண சப்தம் என்ன படுத்துறதே அப்படின்னு அவர் சொன்னேன். அதனால நாராயண சப்தமானது அப்படிப்பட்ட வசந்த சப்தம். அது அந்த சப்தமானது பகவானை தான் குறிக்கும். ஒரு பேரை வச்சு அது குறிக்கிறதுனால அதுல ஒரு சந்தேகம் கூட வராது. மீதி சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, சத்து அப்படின்னு சொல்ற. சத்து அப்படின்னு சொன்னாக்கா எது எது இருக்கோ அதெல்லாம் சத்து. லோகத்துல நம்ம இருக்கு அப்படின்னு சொன்னா அது சத்து அப்படின்னு அர்த்தம். லோகத்துல நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அனைத்தும் இருக்கு. கடக அஸ்தி அப்படின்னு சொன்னா கடம் இருக்கோ இல்லையோ, இப்ப கடோபி சத்து. கடம் கூட கடோபி சன் அப்படின்னு சொல்லணும். சது அப்படின்னா நபும்சகாந்தம். கடக சன் அப்படின்னு சொன்னாக்கா புல்லிங்கம். சதி அப்படின்னா ஸ்ரீலிங்கம். இங்க கடோபி சன், படோபி சன், புருஷோபி சன் அப்படின்னு சொல்றோம். சன் அப்படின்னா இருக்கு அப்படின்னு இருத்தல். இருத்தல்னு சொன்னாக்கா சச்சப்தமானது எல்லா வஸ்துக்கள்லயும் அதை அன்வயிச்சிடும். எல்லா வஸ்துக்கள்லயும் அன்வயிச்சிடும். அது பெருமாள் கிட்ட தான் அன்வயிக்கும் அப்படின்றது கிடையாது. பெருமாள் கிட்ட தான் அன்வயிக்கும்ன்றது அந்த சச்சத்துவத்துக்கு கிடையாது. சரி, இதுதான் போட்டோம், பிரம்மம் சொல்லலாமே அப்படின்னாக்கா பிரம்ம சப்தம் இருக்கு பாருங்க. இது பொதுவாக பிரம்மம் அப்படின்னா பரமாத்மான்னு ஒரு அர்த்தம். அதே பிரம்மன்னு ஜீவனுக்கு கூட உண்டு. இதம் பிரம்ம ஆயாதி அப்படின்னுட்டு அப்பய தீட்சித ஒரு வாக்கியத்தையே உதாரிச்சிருக்க. அதே மாதிரி பிரம்மம் அப்படின்னாக்கா திரிகுணாத்மகமான பிரகிருதின்னு சொல்றது. அது பிரகிருதி, மூணு குணங்களை உடைய பிரகிருதி இருக்குது, அச்சேதனம். அது கூட சொல்லும். இந்த பிரம்மமானது
நாம ரூபம் அன்னஞ்ச ஜாயத்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதை பாஷ்யக்காரரே உதாரிச்சிருக்காரு. எங்கன்னா வேத அதிகரணத்துல 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல முதல் அதிகரணம் வேத அதிகரணம். அதுல ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு கேள்வி வரும் பொழுது ஒரே சப்தம் பல அர்த்தங்களை சொல்லலாம். அதுக்கு சொல்றதுக்கு சைகசிய பிரம்ம சப்தவத்து அப்படின்னுட்டு சூத்திரகாரன் சாதிக்கிறார். ஒரே பிரம்ம சப்தமானது பல அர்த்தங்களை கூறுமே, அந்த மாதிரி அந்த இடத்துல சம்பூதத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அங்கே கேட்டு இருக்கேன். அதனால பிரம்மன்னு சொன்னா எதுவானாலும் வரும். என்ன சார் சுவாமி சாதிப்பார்? ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்திருந்த காலத்துல திருநட்சத்திரத்தப்ப சாதிச்சார் பிரம்மம் இங்க பிரம்ம கோஷமா இருக்கு அப்படின்னு சாதிச்சார். அவ்வளவுதான் சொல்லிட்டு அதை அழகா விவரிச்சார் என்ன சார் சுவாமி. பிரம்ம கோஷம்னு வேத கோஷம்னு அர்த்தம். பிரம்மான்னா வேதத்துக்கு பேர், பகவத்கீதையில இருக்கு பிரம்மசப்தத்துக்கு வேதம் இருக்கு. பிரம்மான்னா பெருமாள் அற்புதமா வேணுகோபாலன் எழுதிருக்க, திருவேங்கடமுடையான் எழுதிருக்க. பிரம்மம் அப்படின்னா ஜீவன், இத்தனை ஜீவன்கள் இருக்கா. பிரம்மா அப்படின்னாக்க பிரம்ம விசாரம்னு அர்த்தம். பிரம்ம விசாரம் அற்புதமா நடந்தது சதசு. ஒரே பிரம்ம சப்தத்துக்கு கடைசியில முடிச்சார். என்ன முடிச்சார் தெரியுமா? போக்கியம்னு அர்த்தம். பிரம்மன்னா அசேதனம், போக்கியம். என்னன்னா அற்புதமான ததியாராதனையும். நான் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் சுவாமி கிட்ட, என்ன சார் சுவாமி கிட்ட, இன்னைக்கு இந்த பட்சணம் சாய்ச்சா எவ்வளவு நன்னா இருந்தது, எவ்வளவு நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால சுவாமி அதையும் சாதிச்சார். நல்ல போக்கியமா இருந்தது ததியாராதனை தான் இங்க அப்படின்னு. அதனால இத்தனை அர்த்தம் ஒரே சப்தத்துக்கு சொல்றான். அதனால நீங்க பிரம்மம் அப்படின்னு சொன்னா அதுலயும் சந்தேகம் வந்துடும். சூத்திரகாரன் சாதிச்சார் பிரம்ம சப்தத்தை, அவர் சாதிச்சா கூட, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசாம் சாதிச்சா கூட அதுலயும் இத மாதிரி விரோதம் வரும், சந்தேகங்கள் வந்துடும். அந்த மாதிரி ஆத்மான்னு சப்தம் இருக்கு, அந்த ஆத்மாங்கிற சப்தத்தை வச்சுன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் வராது. ஆப்னோதீதி ஆத்மா, வியாபிச்சு இருக்கிறதுனால ஆத்மா, அது எல்லாத்தையுமே சொல்லுமே. அது எது எது வியாபிச்சு இருக்குதோ அது அத்தனையும் ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மான்னு ஜீவனை சொல்லலாம். ஆத்மான்றதுக்கு சரீரம் கூட உண்டு. அது ஆத்மான்றதுக்கு மனசை பத்தி சொல்லிருக்க பகவத்கீதை. ஆத்மானா மனசு, ஆத்மீகாதச அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது மனசை பத்தி சொல்றதுக்கு. பரமாத்மாவையும் ஆத்மான்னு சொல்லலாம். அதனால அங்கேயும் சந்தேகம் வந்துடுறது. சரி, சிவன் சொல்லலாமா, ருத்ரன் சொல்லலாமா, சம்புன்னு சொல்லலாமா, இரண்யகர்ப்பன் சொல்லலாமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு ஏற்கனவே சொன்னோம். நாராயண சப்தம்ங்கிறது சம்ஞாவாச்சி, பேரை சொல்றது. ஆனால் மீதி இந்த சப்தங்கள்லாம் அர்த்தத்தை சொல்லுவதாய் உள்ளன, அர்த்தத்தை தான் சொல்றது. அதனால அந்தந்த சப்தத்துக்கு ஏத்த மாதிரி, அர்த்தத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சப்தத்தை நம்ம அர்த்தம் மாற்றி விடலாம். நாராயணத்தை அப்படி மாற்றவே முடியாது. இல்ல நாராயணம் எஸ்ய அப்படின்லாம் சொல்றமே, பெருமாள் உள்ள இருக்கு, எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்க, எல்லா வஸ்துக்களும் பெருமாள்கிட்ட இருக்காது. என்னை கொன் முன்னில் உன்னை கொன் என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னில் இட்டேன், என்னப்பா என் நெருடி கேசா என் ஆரிய காவலனே அப்படின்னுட்டு பெரியாழ்வார் சாதிக்கிறார். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னில் இட்டேன், என்னப்பா என் நெருடி கேசான்னு அவர் கேட்டார். அதனால இப்போ இவன் முதல்ல என்ன பண்ண, பெருமாளை தான் மனசுக்குள்ள வச்சுட்டார், தியானம் பண்ண. இப்போ இவர் அவரோட போயிட்டார், அவரோட சேர்ந்துட்டார். இங்க சரீராத்மபாவம் சொல்லல, பொதுவா உபாசியம் அதை சொன்னது, அவ்வளவுதான் அது. ஆனால் உதாரணத்துக்கு விஞ்ஞாபிச்சேன். இப்ப இங்க பெருமாள் எல்லா இடத்துலயும் உள்ள போந்துட்டு இருக்கு, எல்லாமே பெருமாள் கிட்ட இருக்கு. பஷ்யாமி தேவாம் சவ தேவ தேகே அப்படின்னு ஸ்ரீ விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் வர்ணிக்கிறான். அது மாதிரி இருக்கு. அதனால இப்ப பகவான் நாராயணனானவன் எல்லாத்துக்கும் ஷரீரியா இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான், எல்லாம் அவனுள்ள இருக்குன்னு சொல்றீங்க இல்லையோ? நாங்க அதை சிவனுக்கு சொல்லிடுறோம், அப்படி சொன்னா நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு வேற பதில் சாதிக்கிறோம். ஏன் அப்படின்னு, நாராயண சப்தம் சம்ஞாவாச்சின்னு சொல்லிட்டோம், அதனால நிர்ணயம் நாராயண சப்தத்துலதான் இருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டோம்.
இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்தர்யாமியா யார் இருக்கானோ அவன்தான் சர்வ சிரஷ்டாவாக இருப்பான். அனைத்தையும் சிருஷ்டிக்கிறவன் யார் அப்படின்னு கேள்வி வந்தா, யாரு அந்தர்யாமியா இருக்கானோ அந்த பிரவிஷ்ய நியமனம் யாருக்கு இருக்கோ அவன்தான் அங்க இருப்பான், அவன்தான் இருப்பான். மீதி அப்படி சிவன், ருத்ரன், அந்த சதுர்முகன், ஹிரண்யகர்ப்பன், இந்த மாதிரி வாக்கியங்கள் பதங்கள்லாம் இருக்கே, இவைகளை அந்தரியந்தாவ அந்தர்யாமியாக எங்கேயுமே சொல்லலையே. சர்வாந்தர்யாமியாக எம்பெருமான் தான் இருக்கான். இது பெரிய விஷயம். இத்த கொண்டுதான் நம்ம சாதிக்கணும். அந்தர்யாமி பிராமணங்கள்லாம் என்னென்ன சொல்றது, அந்தர்யாமி பிராமணங்கள்லாம் என்னென்ன சொல்றதுன்னு பார்த்துக்கோங்க. அந்தர்யாமி பிராமணமானது நாராயணனை தான் சொல்லிட்டு போயிடுத்தது. எங்க சொல்லித்தது அப்படின்னாக்க, ஏஷ சர்வ பூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சுபாலோபனிஷத்து சொல்றது. சுபாலோபனிஷத்து சர்வத்திலையும் அனைத்து வஸ்துக்கள்லையும் உள்ள வைத்திருக்கிறவன் யார் அப்படின்னாக்க எம்பெருமானான நாராயணனே. ஏகோ நாராயணா திவ்யாக தேவகா ஏகா நாராயணான்னு அத்தனை பதப்பிரயோகம் பண்ணி போயிடுச்சு. அபகதபாத்மான்னு சொல்லிடுச்சு. கயப்பிரத்தனைகன் திவ்யகா அப்படின்னு சொல்லிடுச்சு. தேவகா அப்படின்னு விளையாடுறத சொல்லித்தது திவ கிரீடாயாம் தாத்து. ஏகஹா அப்படின்னு சொல்லவே வேண்டாம். நாராயணஹா, தேவஹா, திவ்யஹா எல்லாத்தையுமே ஏகவச்சனம் தான் இருக்கு. அப்ப ஏகஹா எதுக்கு சொல்லணும் அப்படின்னா சர்வ விலட்சணம்னு அர்த்தம். இவன மாதிரி யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பரமான அந்தர்யாமியா அங்க சொல்லிட்டு போயிருக்கு. அதெல்லாம் சரி. இப்படி அந்தர்யாமியா நாராயணன் இருக்கான்னு சொல்றது. ஆனா அந்தர்யாமியா சொன்னது எது? சுபாலோபனிடத்தான சொல்லிச்சு. சுபாலோபனிடத்து சொல்லிச்சு. சுபாலோபனிடத்துன்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பொதுவா தசோபனிஷத்து அப்படின்னு சொல்றோம். தசோபனிஷத்துன்னு சொல்றதுக்குமே தவிர்த்து இந்த சுபாலோபனிஷத்தை அதுல சேர்க்கலை. அதனால அது எப்படி சொல்ல முடியும்? அதனால அது வராதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் அந்தர்யாமி பிராமணமே நாராயணபுரமா தான் இருக்கு. ஏன்னா நாராயணனுவாக நம்ம சொல்றோம். இந்த சகஸ்ரதீருடம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் அப்படின்னு சொல்ல முடியும். அது அந்த அணுவாக்கத்தை வச்சுட்டுதான் மூணாவது பாதம் 19வது அதிகரணம் லிங்கபூயஸ்துவாதிகரணம்னு பேர். அந்த லிங்கபூயஸ்துவாதிகரணத்துல சர்வ வித்யா உபாசியன் யார் அப்படின்னு கேள்வி. வேற யாரும் அந்த மாதிரி பண்ணல. நம்ம எம்பெருமானாதான் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிருக்க. சர்வ வித்யோபாசியன் யாருன்னாக்கா நாராயணனி அப்படின்னு சாதிச்சு. அது எப்படி சாதிச்சாருனாக்கா, அந்த அணுவாகத்துல முழுக்கவே எத்தனையோ வித்தியைகள் இருக்கு. எந்தெந்த வித்தியைகள்ல என்ன அசாதாரணமான பதம், அக்ஷரம், சம்பு, இந்த மாதிரிலாம் சப்தங்கள், ஜோதிஷ், இந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள்ல படிக்கப்பட்ட சொற்கள், பேர், அந்த சப்தங்கள் எல்லாம் அனுவாதம் பண்ணி நாராயண பரோ ஜோதி, நாராயண பரம் பிரம்ம, தத்தன் நாராயண பர அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அக்ஷரம், அதுவும் இருக்கு. அக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு இருக்கு. இத மாதிரி பல சப்தங்கள், பத்மகோஷ பிரதீகாசம் உதயம் சாத்யதோமுகம் அப்படின்னு சொல்றோம். இந்த பத்மகோஷம் சொல்றதெல்லாம் இந்த அகர வித்தியை சொல்றது. இத மாதிரி சப்தங்கள் எல்லாம் அனுவாதம் பண்ணி எல்லாத்தையும் நாராயணபுரமா அங்க சொல்லிட்டு போச்சு. இப்போ நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம்? பிரம்மசூத்திர அர்த்தம் பண்ணச்ச சத்துன்னு சொன்னா பரமாத்மா, அப்புறம் ஆனந்தமயம் சொன்னா பரமாத்மா, அந்தராதித்யத்துல ஆதித்யனுடைய அந்தர்வர்த்தி யாரு, ஆதித்ய மண்டலத்துல அந்தர்வர்த்தியா இருக்கிறவன் யாரு
அப்படின்னு கேட்டா பரமாத்மா. இத மாதிரி பல சப்தங்களை, ஜோதி சப்த வாக்கியன், பிராண சப்த வாக்கியன், இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் சொல்லி இவைகள் அத்தனையும் பரமாத்மான்னு சாதிச்சிருப்போம். அந்த அத்தனை சப்தங்களையும் சொல்லி அவைகளுக்கு பரியாயமாக இவன் அத்தனையும் நாராயணன் 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 அனுவாகம் முழுக்க சொல்லிட்டு கொடுத்தது. அப்படி சொன்னதுனால இங்க சாட்சாத் எம்பெருமானே இங்க சொல்லப்பட்டவனா ஆகிறான். எம்பெருமான் தான், நாராயணன் தான் சர்வசப்த வாச்சியன் அப்படின்னு சொல்லப்பட்டவன் ஆகிறான். அதனால அதை நீங்க மீற முடியாது. ஆகவே அந்தர்யாமி பிராமணத்தை கொண்டும் நாராயணனே பரமாத்மான்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னான். அதற்கு அவா ஒரு கேள்வி கேட்டா, அது சரி, இங்க நீங்க கேட்கறதே ஒண்ணு தவறா இருக்கு. ஏன் தவறா இருக்குன்னாக்கா, நீங்க சொல்ற யுக்தி நான் சரியில்லை. நாங்க என்ன கேட்டோம்? காரணம் எது? சர்வ காரணம் பிரம்மம். சர்வ காரணமா, அனைத்து காரணமா இருப்பதே பிரம்மம் அப்படின்னு சித்தாந்தம். அனைத்து காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச்சு வச்சு அந்தர்யாமியா இருக்கிறவன் அவன் தான் பரமாத்மான்னு இங்க எதுக்கு வந்தது? எத்தையோ கேட்டா எதையோ பதில் சொல்றீங்களே, அது எப்படி வரும் அது அப்படின்னு அவ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்தர்யாமின்றதை நாங்க ஒத்துக்கணும், சரி இருந்துட்டு போட்டுமே, அவன் தான் காரணம் எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு பதில் காரணம்ன்றது கூட யார் அந்தர்யாமியா இருக்கானோ அவன் தான் காரணமா இருப்பான். ஏன் அப்படின்னாக்கா, தைத்திரிய உபநிடத்துல என்ன சொல்லிட்டு போயிடு, ததேவானுப்ராவிஷது ததனு பிரவிஷ்ய சத்யத்யச்சாபவது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிச்சுட்டு எல்லா உள்ளயும் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கு. இப்படி உள்ள போய் உட்கார்ந்துடவே சத்யத்யச்சாபவது, சத்து அப்படின்னா சேதனன்னு அர்த்தம், எது அப்படின்னா அச்சேதனன்னு அர்த்தம். அதுக்கே பேர் வந்துட்டான். சேதனன் உள்ள போந்ததுனால அதுக்கு சேதனன் ஜீவன் பேர் வந்தது. கஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இங்க சேதனனுக்கு அந்தர்யாமியானால சேதனன் பேர் வந்தது. அச்சேதனத்துக்கு அந்தர்யாமியா மாடுறதுனால அதுக்கு அச்சேதனன் பேர் வந்து அந்த பிரம்மத்துக்கு. இப்போ சிருஷ்டிப்பது எதுவோ அதுதான் அந்தர்யாமி அப்படின்றது. அதனால இந்த அந்தர்யாமித்துவம் சொன்னாலே அது காரணத்துவத்தை அபிச்சு இருக்கும். அது அந்தர்யாமித்துவம் சொன்னாலே அதுதான் அது. அதனாலதான் சங்கராச்சாரியரே என்ன பண்ணார் அப்படின்னாக்க, பிரகதாரண்ய உபநிடத்துக்குள்ள அந்தர்யாமி பிராமணன் இருக்கு. அதை சொல்லும் பொழுது யஹ ஈதிருக்கு ஈஸ்வர நாராயணாட்சஹ அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அவர் பிரகதாரண்ய உபநிடத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார். பாஷ்யம் பண்ணிச்ச அத இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாராயணன் தான் இந்த மாதிரி ஈஸ்வரன் உள்ள போந்துண்டு, அந்தர்யாமியா உள்ள போந்துண்டு நியமனம் பண்றது யார் அப்படின்னா நாராயணன் சொல்லிட்டார் அந்த ஈஸ்வரனை. அதனால நீங்க ஒத்துக்காட்டா கூட சங்கராச்சார ஒத்துட்டார். அதனால நாராயணன் தான் சிரஷ்டா. நாராயணத்தை வேற யாரும் சிரஷ்டாவா இருக்க முடியாது. ஜெகத்காரணமா இருக்கிறது வேற யாராலையுமே இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரி வசனங்களை வச்சுட்டு பாத்தீங்கன்னாக்க, இங்க சர்வேஸ்வரனான சிவன் நாராயணனே சிரஷ்டாவாக இருப்பான். சரி, இதெல்லாம் இவ்வளவு சொன்னீங்க. அதர்வ சிகோபனிடத்துல காரணம் தியேய அப்படின்னு சொல்லிச்சு. எது சர்வ காரணமோ அதை தியானம் பண்ணணும், உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதை சொல்லிட்டு சும்மா இருக்கணும். சம்பு ஆகாசமத்தியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சம்பு ஆகாசமத்தியே தியேய, காரணம் எதுவோ அது உபாசிக்க தகுந்தவன். அது எது?
ஆகாச மத்தியே ஆகாசத்தின் நடுவில் சம்பு சம்புவானவன் ஏன் உபாசியன் அப்படின்னு சொல்லிட்டது. அதனால எது சம்பு சப்த வாக்கியமோ அதுதான் காரணமா இருக்கு. இப்ப சம்புங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தி சிவனை தான் சொல்லும், ருத்ரனை தான் சொல்லும். அதனால இங்க ருத்ரன் தான் சொல்லப்பட்டாம, அதனால ஸ்பஷ்டமா சொல்றது அது. அதனால நாராயணனை கூட நீங்க வந்து சம்புவா மாத்திருப்போம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. கேட்டு கேட்கிறான் சைவாடினா, அதுக்கும் பதில் சொல்றாரு. இங்க வந்து சம்பு முதலான சப்தங்கள் இருக்கு. இந்த சப்தங்கள்லாம் நாராயணனிடத்தில் அன்வயிக்கும். அது நாராயணனிடத்துலதான் அது அன்வயிக்கும். சம்பு சப்தத்துல நாராயண சப்தமானது அன்வயிக்காது. இது வந்து சொல்லிக்கோங்க, சம்பு சப்தம் நாராயண சப்தத்தில் அன்வயிக்கும், நாராயண சப்தம் சம்பு சப்தத்தில் அன்வயிக்காது. அதாவது நாராயண சப்தம் தான் விசேஷமா நிற்கும். அதுல விசேஷமாகத்தான் சம்பு சப்தமானது அன்வயிக்கும். ஏன் அப்படின்னாக்க இது வந்து நிருபதிகமா விசேஷமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். நாராயண பதமானது சக்ஞா வாக்கி, பேரை சொல்றது, பேரை சொல்றது. அதனால வேற எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. நாராயண சப்தத்தை இஷ்டத்துக்கு சொல்லவே முடியாது. சிவனை சொல்லலாமே, ருத்ரனை சொல்லலாம், இந்திரனை சொல்லலாம், சதுர்முகனை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சம்பு, சிவன் இத மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு சம்ஞா வாட்சி இல்லை, பேரை சொல்லக்கூடிய வாட்சி இல்லை. பின்ன என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரவೃತ್ತಿ நிமித்தம் சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். அதுக்கு அர்த்தத்தை சொல்லி இதனால சம்பு சப்தமானது பெருமாளை சொல்றதுன்னு நாங்க சொல்லுவோம். சம் அப்படின்னாக்கா சுகம், ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். அதை கொடுக்கிறவன், அதை பண்ணுகிறவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணணும். அந்த சுகமா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இத மாதிரி சொல்றதுன்றது அதாவது சுகஹேதுவா இருக்கான், ஆனந்த ஹேதுவா இருக்கிறவன் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து பரமாத்மாவான நாராயணனுக்கே அன்னை. என்ன நிருபாதிகமான சுகம் எது அப்படின்னாக்கா மோட்சம் தான். மோட்சம்தான் நிருபாதிகமான சுகம் சொல்லப்பட்டது. அந்த மோட்சம் கூட நாராயணாதீனமாக தான் இருக்கு. மோட்சம் ஜனார்தனாத். மோட்சத்தை யாருக்கிட்ட இருந்து ஆசை பண்ண தெரியுமா? ஜனார்தனான எம்பெருமான் கிட்ட இருந்து ஆசைப்படுங்க. அவங்கிட்ட இருந்தா அடைய முடியும், அவன் தான் தருவான். நாங்க தத்துவ சங்கரக ராமாயணம் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அந்த காலத்துல தெலுங்கு லிபியில் இருந்தது. அதுல வந்து இது வரும். சிவன் வந்து காசியில இருக்காரு, விஸ்வநாதன் காசி விஸ்வநாதன் சொல்றாரு. அந்த சிவன் ஆனவன் என்ன பண்றாருனாக்கா, ஒருத்தன் அவர்கிட்ட போய் கேட்கிறான், நான் வந்து மோட்சத்தை அடையணும், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டானோ. அப்ப சிவன் உபதேசம் பண்ற, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அது ஸ்ரீராமன் தான் கொடுப்பான், அதனால அவங்கிட்ட இருந்துதான் வாங்கணும். அதனால இதுதான் தத்துவம். அந்த ஊர்லாம் பார்த்தேன், அத்தனை எத்தனை சொல்லிட்டு போட்டோம். அந்த காசியில மரணம் அடைஞ்சால் மோட்சம்னுவா, காஞ்சியில பிறந்தா மோட்சம், காசியில மரணம் அடைந்தால் மோட்சம்னு சொல்லுவார். அங்க வந்து நாங்க எங்கேயோ இந்த பிந்து மாதவ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். மலைப்பேட்டு சுவாமி பேத்தியோ என்ன ஐஷன் போனா, எனக்கு வழி தெரியாதுன்னு எனக்கு அக்கா பொண்ணாவோ ஐஷன் போனா. அப்ப போவச்சு வீதியில திடீர்னுட்டு இந்த மாதிரி பிரேத ஊர்வலம் போச்சு, நாங்க ஒதுங்கி நின்றுனோம். அப்ப அவ ஒண்ணு கத்தின்னு போறா, ராம் நாம் சத்யஹை அப்படின்றான். வேற எல்லாமே தப்பு, பொய், ராமன் நாமம் ஒன்றிதான், ராமநாமம் ஒன்றிதான் உண்மையானது,
ஸ்ரீராமனே இது கதி அப்படின்ற அர்த்தத்துல அவ சொல்லிட்டு போறா. அவன் அத்வைதமா சொல்லிட்டு போட்டான், எத்தனை சொல்லிட்டு போட்டான். ஆனால் அங்க அர்த்தம் பொதுவாக ஸ்ரீராமனே அப்படின்னு அர்த்தம். அந்த ராமன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா சாட்சாத் சிவன் நாராயணனே அப்படின்னுட்டுலாம் நிறைய இருக்கு வச்சனங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அதனால மோட்சம் இச்சே ஜனார்தனாத்துன்னு சொன்னதுனாலையும் இங்க மோட்ச ஹேதுத்துவம் யாருக்கு வரும்? இவன் எம்பெருமானான நாராயணனுக்கே வரும். அதனாலதான் ஸ்வயம்பூ சம்பு அப்படின்னு சகசநாம பாடத்திலேயே இருக்காது. அதனாலதான் பெருமாளும் நிறைய சொல்றது. ஏகதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யம் அப்படின்னு சொல்றேன். வியாசர் ஒருபடி மேல போனேன். ஆலோக்கிய சர்வ சாஸ்திராணி விசாரிய புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் ஏயோ நாராயண சதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாராயணன் தான் தியேயன். இது நான் சொல்லல, சர்வசாஸ்திரங்களையும் ஆலோசிச்சு சர்வசாஸ்திரங்களையும் விசாரிச்சு நான் சொல்றேன். அத்தனையும் சொல்றது நாராயணனை காட்டுல வேற தேவதையே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் பாரதத்துல. அதனால இது அத்தனையும் பார்க்கும் பொழுது எல்லா சப்தங்களும் எம்பெருமானிடமே அன்வயிக்கும். நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சிவனை சொல்றது, அத மாதிரி சதுரமகனை சொல்றது அப்படின்றது வரவே வராது. சுவாமி ஒரு விஷயம் ஒண்ணு சாதிக்கிறார். அத்யாபி ஜந்தவை மே விமலேன யஸ்ய பாதோதகேன விததேன சிவா பவந்தி அப்படின்னுட்டு சுவாமி வரதராஜ சாதிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த உடனே அவருடைய திருவடியானது சத்தியலோக பரியந்தம் போச்சு. அந்த சத்தியலோக பரியந்தம் போன உடனே அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ண சதுர்முக பிரம்மா. அந்த ஜலம் அப்படி பிரவகிச்சு வந்தது. பிரவகிச்சு வந்த ஆகாச கங்கைய சிவன் தன் முடியில தாங்கிட்டான். அவன் ருத்ரனாதான் இருந்தான். ஆனா தன்னுடைய முடியில அதை தாங்கின்றதுனால என்ன எடுத்தோம்னாக்கா மங்களகரமானவன் பேர் வந்துதான், சிவன் பேர் வந்துதான். இது அந்த கங்கையில எல்லாம் தீர்த்தம் ஆடுறா இல்லையா? அப்ப ஒரு சிவன் தான் இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் தீர்த்தம் ஆடினா கங்கையில. அதனால இப்ப எல்லாரும் சிவாலா மாறிட்டா, மங்களகரமானவாளா எல்லாரும் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவசப்தத்தை பத்தி தேசிகன் வரலாறு சாதிக்கிறார். அதனால இது மங்களகரமானவன் அர்த்தம் சிவசப்தத்துக்கு, அவ்வளவுதான். அதனால சிவசப்தமானது மங்களகரமான ஒரு அர்த்தத்தை சொல்றதுன்றதுனால வேற எதுக்குமே அது அன்வயிக்காது. அத மாதிரிதான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க. ஆகவே நாராயணன் தான் சர்வ காரணமாக இருக்கான். இன்னொரு விஷயம், அந்தர்யாமியா இருக்கிறவன் காரணம். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பாஷகாரர் சாதிச்சிருக்க எப்படி அந்தர்யாமித்தம்னாக்கா விசிஷ்ட வேஷன்னு தான் தத்த சரீரி காரணம்னு சொல்றாரு. சூக்ஷ்மமான சேதனா சேதனத்தோட சேர்ந்த பிரம்மமானது காரணம், ஸ்தூலமான சேதனா சேதனத்தோட சேர்ந்தது காரியம் அப்படின்னுட்டு சூத்திரகாரன் திருவுள்ளம் அப்படின்னு நிறைய இடத்துல சாதிச்சிருக்காரு. அப்படி சாதிச்சிருக்கிறதுனால அதை கொண்டுதான் இங்க சொல்லணும். அதனால இப்ப காரிய காரண பாவம் எப்படி வரும்னாக்கா அந்தர்யாமித்துவம் இருந்தாதான் வரும். ஏன்னாக்கா சூக்ம வேஷேன பிரம்மமே காரணம், ஸ்தூல வேஷேன பிரம்மமே காரியம். இதுதான் நம்ம சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுதான் சரியான வாக்கியம். இதை தவிர்த்து வேற எதுவும் அன்வயிக்காது அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இதை வச்சுட்டு வரலாறு வித்தியாசத்துல ஏற்கனவே சொல்றப்படிய சாமானிய புத்தி ஜனகாஸ்த சதாதி சப்தா தத்வாந்தர பிரமகிருதஸ்ய சிவாதிவாசா நாராயணே துவயிகரீஷ வஹந்த்யனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதமைக கண்ட்யம்
அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. சாமானிய புத்தி சது சது ஆத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சாமானிய சப்தங்கள். அது மாதிரி தத்துவாந்தர பிரமகட்டசி சிவாதி வாத்தியம் வேற தத்துவத்தை சொல்றது சிவன் சதுர்முகன் நிகர்மன் சொல்றது இவைகள் அனைத்துமே நாராயணே துவைகரீச வாந்தி உங்ககிட்டதான் எல்லாமே சரியான அர்த்தத்தை அடைஞ்சிருக்கு. அன்வர்த்த விற்பி அன்வர்த்தமானது அப்படின்னாக்க ஒரு சப்தத்தை சொன்னா அதனுடைய அர்த்தம் எதிர அன்வயிக்கிறது பாரு. ஒரு சப்தத்தை சொன்னா அந்த அர்த்தம் நான் லோகத்துல ராஜான்னு பேர் வச்சிருக்கோம். ராஜான்னு பேர் வச்சு அவன் ராஜாவா இல்லை, வெறும் கூப்பிடுறதுக்கு அவ்வளவுதான், வெறும் சஞ்ஞா வச்சு. ஆனா இந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான இடத்திலேயே அனைத்து சப்தங்களும் ஒருங்கா அன்வயிச்சுள்ளது. அதனால் இதுதான் சரியானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதாவது நாராயணனே பரம்பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். நிஸ்ஸாதாரண்ய நாராயண பத விஷயே நிச்சயம் யாந்த்யபாதே சத்பிரம்மாத்யாஹ சமான பிரகரண படிதாக சங்கிதான்யர்த்த சப்தாः அந்தர்யந்தாச்ச நாராயண இதி கதிதாः காரணம் சாந்தராத்மேதி அஸ்மாதபி ஐககண்ட்யம் பவதி நிருபதி தத்ர சம்வாதி சப்தः அப்படின்னு சாய்க்கிறார். இத பாருங்க, சத்பிரம்மாத்யாக சமான பிரகரண படித்தாக, சமானமான பிரகரணம் சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டி பிரகரணத்துல படிக்கப்பட்ட சப்தங்கள் அவைகள் பல சாகைகள், பல உபனிஷத்துக்கள், பல சாகைகள். அவைகள்ல சிருஷ்டி பிரகரணமானது ஒரே மாதிரிதான் இருக்கும். சில சப்தங்கள் ஒன்றி மாறி இருக்கணும். ஆனால் அதுல சந்தேகம் வந்துடும். சங்கிதான்யார்த்த சப்தாக எது எது சது பிரம்மம் ஆத்மா ஆகாசம் நாராயணன் ருத்ரன் சம்பு இரண்யகர்ப்பன் இத மாதிரி சப்தங்கள் இதெல்லாம் சங்கிதார்த்தம். சங்கிதார்த்தம்னாக்க சந்தேகப்பிரியா இப்படியா அப்படியா. அதனால இங்க விசாரம் பண்ணிதான் தீர்மானம் பண்ணணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இதுல எங்க போய் அன்வயிக்கும் அப்படின்னாக்க நிஸ்ஸாதாரண்ய சாதாரணம் இல்ல, அசாதாரணமானதுன்னு அர்த்தம். சாதாரணமான சப்தம் இல்லை இது. அவைகளெல்லாம் அசாதாரணமா அன்வயிக்க வைக்க முடியாது. அந்த சம்பு சிவன் சது இந்த சப்தங்கள் எல்லாம் அதை அன்வயம் பண்ண வைக்க முடியாது. ஆனால் அபாதே வாதமற்றது, எந்த ஒரு தோஷமும் சொல்ல முடியாதது. நீங்க எப்படி வேணாலும் சந்தேகம் பண்ணாலும் நினைச்சுக்க முடியாது நாராயண சப்தம். அதனால நாராயண பத விஷயே நாராயண சப்தத்துக்கு எது வாச்சியமோ அர்த்தமோ அதுல நிச்சயம் நிர்ணயத்தை யாந்தி அடைகின்றன. சச்சப்தமோ பிரம்மசப்தமோ ஆத்மசப்தமோ ஆகாஷ சப்தமோ சம்பு சப்தமோ எந்த சப்தம் சொன்னாலும் சரி, அந்த சப்தங்கள்னா எம்பெருமானிடத்திலேயே போய் அன்வயிச்சுடுறது, அப்படியே அன்வயிக்கும். அது சரி, காரணத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னு நீ சொல்ற. இது காரணத்துவம் வேற இல்லையா வரலாமா அப்படின்னா அது தப்பு. எது காரணமா இருக்கோ அது அந்தர்யாமியா இருக்கும், எது அந்தர்யாமியோ அது நாராயணன். அதனால் நாராயணனே சர்வசப்த வாக்கியம், நாராயணனே பரதேவதை அப்படின்னு சொல்றது. அந்தரியந்தா இன்னும் கூட கேளுங்கோ, அந்தரியந்தா அந்தர்யாமியான நாராயணன் இது கதிதக நாராயணன் தான் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லப்பட்டது. எங்க ஏஷபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண அப்படின்னு சுபாலோகன் சொல்றது.
சுபாலோபனிஷத்து தானே சொல்றது, அது எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது பிரதானமா 10 உபனிஷத்து, அதுக்கு சுபால உபனிஷத்து இல்லையே அப்படின்னு அதுவும் உபனிஷத்தே. அந்த உபனிஷத்துலயும் இந்த விஷயம் இருக்கு, அதுவும் எடுத்திருக்கா பெரியவா மகான்கள் தான். அதனால அதை ஏற்றுதான் ஆகணும். அது அது மட்டும் இல்ல, நீங்க பிரகதாரண்ய உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணத்துக்கு சங்கராச்சாரியரே அவரையும் நீங்க ஒத்துந்தாகணும். சங்கராச்சாரியர் என்ன பண்றாருனாக்கா, அந்த அந்தர்யாமி யார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாராயணன் சொல்லிட்டு போயிட்டார். அதனாலையும் ஒத்துக்கணும். ஏன்னா இந்த அந்தர்யாமியா எது இருக்கோ அதான் காரணமா இருக்க முடியும். எது காரணமோ அதுவே நாராயணன், அதுதான் சத்தியத்துவாச்சன்னு அர்த்தம். அதை கொண்டு வரணும். அதனால காரணம் எது காரணமோ அது அந்தராத்மா, அது அந்தர்யாமிதான். அது அது எங்க இருக்குன்னா சஸ்ருஷ்டுவா ததைவான பிரவிஷ்ய அப்படின்ற வாக்கியங்கள்லாம். அதனால தஸ்மாதபி அந்த எம்பெருமான் அது அந்தர்யாமியாருன்னு ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது. அந்த காரணமா இருக்கிறதுனாலையும் ஐக்கியம், ஐக்கியம்னா ஒரே அபிப்பிராயத்தை சொல்றது. சர்வகாலன் நாராயணன் அப்படின்னு சொல்றது. நாராயணனை தவிர்த்து வேற யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனே அனுப்பிரவேசம் பண்றான், அவனே சர்வசிரஷ்டாவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரி, சம்பு சப்தத்துக்கு அர்த்தம் என்ன சொல்வ நீ? காரணம் தியேயா, சம்பு ஆகாச மத்தியே தியேயா அப்படின்னா இருக்கே, அதுக்கு சம்பு பதத்துக்கு என்ன சொல்லணும் அது அப்படின்னு கேட்டேனாக்கா, அங்க பதிஸ்தத்ர அந்த நாராயண பதவாச்சின்னு அர்த்தம். நாராயண சப்தத்தினால எவன் கூறப்படுகிறானோ அந்த எப்பெருமானிடத்திலேயே சம்புவாதி சப்தா, சம்பு இரண்யகர்பன் இந்த மாதிரி சப்தங்கள் கூட நிருபதி, நிருபாதிகமா அவனோட சேர்றது. நிருபாதிகம்னாக்க நான் என் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றோம். நான் என் குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், அது எப்பேற்பட்ட சந்தோஷம்? இன்னைக்கு அது ஒரு பொம்மை கேட்டது, என் குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன், உடனே அது சந்தோஷம் வந்துருக்கு. அடுத்த ஒரு பொம்மையை பார்க்கறது, இந்த பொம்மையை நீக்கடா சேர்றது, அந்த பொம்மை வந்தாதான் அது சந்தோஷம். இப்ப நிருபாதிகமான சுகத்தை நான் கொடுக்கலையே, அதுக்கு நான் ஹேத்து கிடையாது. ஏன்னா இங்க கிடைக்கிற சுகம் அதெல்லாம் மோட்சமா ஆகாது. அந்த நிருபாதிகமா அந்த சம்பு சப்தமானது இந்த சிவன் கிட்ட வராது. வேற யாருக்கிட்ட வரும்னா சாட்சாத் பரமாத்மா கிட்ட, எம்பெருமான் கிட்ட தான் வரும். அது ஏன்னா மோட்சம் வச்சே ஜனார்தனார்னு சொன்னோம். அதனால நிருபதி உபாதி இல்லாம அவங்ககிட்ட சகஜமானது சுவாபாவிகமாவே சம்புனாக்க எம்பெருமான்கிட்ட தான் வரும். அது அவங்ககிட்டதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நாராயண பதமானது சஞ்ஞாவாச்சு. அதனால அந்த சப்தத்துலதான் இந்த சப்தங்கள்லாம் அன்வயிக்குமே தவிர்த்து இந்த சப்தங்கள்ல நாராயண சப்தம் அன்வயிக்காது. அதனால அவன்தான் முக்கியமானவன் அப்படின்னு பல ஸ்ருதிகள் பல உபபிரமணங்கள் எல்லாம் சொல்றது. அதனால நாராயணனே பரதேவதை, நாராயண காட்டிலும் வேற பரதேவதை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வச்சுட்டுதான் நம்ம லிங்க புயஸ்பாதிகரணம்னு ஒண்ணு சொன்னோம் பாருங்க. 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் 19வது அதிகரணம். அந்த அதிகரணத்திலையும் சரி, இது அதிகரணசாராவிட சுவாமி பரதேவதா பரமார்த்திய அதிகாரம்னுட்டு ஸ்ரீமத் ரகசிய திரேசாத்துல வருது. அந்த அதிகாரத்திலையும் சரி ஒரே ஸ்லோகத்தை சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் பிரயாணம் அந்யத்ரைஸ்வர்யம் இத்யாதி அனிபுண பனிதி அத்ரியந்தேன சந்தः த்ரையந்தை ஏககண்டை ததனுகுணமனோ வியாசமுக்கியோக்திகிருஷ்சே ஸ்ரீமான் நாராயணோணः பதிரகிலதனுः இதோ முக்தபோக்யः. இது அதிகரண சாராவளியும் இருக்கு. அது முதல்ல வந்தது அதிகரண சாராவளி. ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் விரோத பரிகாரத்துக்கு முன்னாடி வந்தது கிரந்தம். கடைசியில விரோத பரிகாரம், அதுக்கு முன்னாடி வந்தது ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம். அந்த கிரந்தத்திலையும் பரதேவதா பரமார்த்திய அதிகாரத்தின இந்த ஸ்லோகத்திலேயே சாதிக்கிறார். போன வருஷம் ஆவணி மாசம் மலையில சதஸ் நடந்தது, ஐஷங்கர் சதஸ் நடத்தினார். அது முடிஞ்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம்
மாத்திர பீடாதிபதி ஒருத்தர். அந்த சுவாமி அகோபில மடத்தோட சேர்ந்து ஒரு சதஸ் நடத்தணும்ட்டு ஆசைப்பட்டார். அந்த சதஸ்ல என்ன விஷயம் சொல்லணும்னாக்க நாராயண சுத்தவாச்சின்னு சொல்லணும். நாராயண சுத்தவாச்சின் யார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம வெள்ளூர் சுவாமி சகசிரநாமத்துல நாராயண சுத்தவாச்சின் யார் அப்படின்றத வச்சு சர்வேஸ்வரனான எம்பெருமானின்னு அவர் சாதிச்சார். அத மாதிரி சம்பிரதாய கிரந்தங்கள்ல நாராயண சுத்தவாச்சின்றது கூத்தப்பாட்டம் ரங்கநாதன் அதை விஞ்ஞாபிச்சார். சோகத்தூர் சுவாமி வியாகரணத்தை வச்சுட்டு நாராயண சுத்தவாச்சின் பரமாத்மா அப்படின்னு அவர் சாதிச்சார். அப்புறம் அவ மாத்வாள் 2-3 பேர் அவளுடைய கிரந்தங்களை வச்சு அவ சொன்னான். அடியனுக்கு சாஸ்திரங்களை கொண்டு எப்படி சாதிக்கிறது, மீமாம்சா நியாயத்தை வச்சு அடியனை சொன்னான். அதுக்கு சாகபஷம் நியாயம்னே பேரு. பசுநாய ஜெயத்த அக்னிஹோமியம் பசுமால பேத்த அப்படின்னா வாக்கியங்கள் சொல்லிட்டு போயிடுச்சு. பசு அப்படின்னா நம்ம தமிழ்ல பசுன்னாக்கா பசு மாட்டை சொல்றோம், ரிஷபம் காளமாடு, பசுன்னு கோ அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவ மீமாம்சகால் என்ன பண்றக்கா பசு அப்படின்னாக்கா 4 கால்களை உடையவைகள் பசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பசுநாய ஜெயத்த அப்படின்றது அப்ப 4 கால் உடையது சிங்கத்தை தான் வெட்டி போடுறேன், இல்ல 4 கால் குரங்க வெட்டி போடுறேன், எப்படியோ அவன் யாகத்தை பண்ணிட்டு போய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா சாகசிய வப்பாயா மேகசகான்னு மந்திரவர்ணம் வருது. மந்திரவர்ணமானது சாக பசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. சாக பசுன்னாக்கா வெள்ளாடுன்னு அர்த்தம். வெள்ளாட்டை வெட்டி அதை கொண்டுதான் யாகம் பண்ண சொல்லிட்டு. அதனால இந்த சாக பசுன்றது விசேஷம். பசு அப்படின்னாக்கா 4 கால உடைய மிருகங்கள்னா பசுன்னு அர்த்தம். அதே சாக பசு அப்படின்னு சொன்னாக்கா வெள்ளாடுன்னு அர்த்தம். அந்த வெள்ளாட்டை கொண்டுதான் யாகம் பண்ணணும்னுட்டு சாமானிய விசேஷ நியாயம் இருக்கு. அதை கொண்டு அடியன் விஷயம் சொன்னான். மீமாம்சா நியாயத்தை கொண்டு சொல்லு அப்படின்னு தேவநாதாச்சார் அவ எல்லாம் சொல்லியிருந்தா. அடியன் அதை சொன்னேன். அதனால இது சாகபச நியாயத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா இதுதான் சரியானது. சாதாரண சப்தங்கள் சது பிரம்மம் ஆத்மா பிராணவைகள்லாம். விசேஷ சப்தம் நாராயண சப்தம். அந்த விசேஷ சப்தமான நாராயண சப்தத்தை கொண்டே பரமாத்மா யாரு அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணணும். அதனால இந்த சாகபச நியாயத்தை கொண்டு சொல்றதுதான் சரின்னுட்டு அடியன் அப்ப விஞ்ஞாபிச்சேன். இது பெரியவா சொன்ன விஷயம்தான் இது. அதனால அதுவும் இங்க ஒரு யுக்தி. ஆகையினால சர்வ ஜெகத்காரணன் சர்வ அந்தர்யாமி, அதே மாதிரி சர்வ பரதேவதை, எல்லா தேவதைக்கும் பரதேவதையா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாக்கா இந்த சிவன் நாராயணனே. வெறும் நாராயணன் சொல்லக்கூடாது, பிராட்டியோட சேர்ந்த நாராயணன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது சரியா அமையும். அது அதனால இந்த ஸ்லோகத்தினால அது சொல்லப்பட்டதா ஆகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோம். நிஸ்ஸாதாரண்ய நாராயண பத விஷயே சங்கிதான்ய நிஸ்ஸாதாரண்ய நாராயண பத விஷயே நிஸ்ஸயம் யாந்த்யபாதே தத்பிரம்மாத்யாஸ்தமான பிரகரண படிதாः சங்கிதான்யார்த்தசப்தாः அந்தர்யந்தாஜநாராயணேதி கதிதः காரணம் சாந்தாத்மேதி அஸ்மாதபி ஐககன்யம் பவதி நிருபதிः தத்த சம்புவாதிசப்தாः கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.